நெல்லை, பாளையங்கோட்டை ஆகிய இரண்டு பெருநகரங்களையும் இணைக்கும் வகையில் தாமிரபரணி ஆற்றுக்கு மேல் சுலோச்சனா முதலியார் உதவியால் பாலம் அமைக்கப்பட்டு 183 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இதனை கொண்டாடும் வகையில் தமிழ் அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் சார்பில் சுலோச்சனா முதலியார் பாலத்திற்கு 183வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாலத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றில் மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. அதன் பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ் ஆர்வலர்கள் கணபதி சுப்பிரமணியன், டாக்டர் சண்முகம், முத்துசாமி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். சுலோச்சனா முதலியார் அவருடைய பாலத்தில் நம்ம நின்று இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். 183 ஆண்டுகளுங்கும் போது நம்ம ஒரு ஆலயத்தை நீங்க கட்டி 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம் ஒரு வரலாறு போயிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் இந்த சுலோச்சனா இந்த சம்பத்துடைய முதலியாருடைய பாலத்தை நம்ம இன்னைக்கு சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பாலம் ஒரு நினைவூட்ட வகைக்கு நினைவு சின்னமாக இன்னைக்கு நெல்லை தாமிரபரணி நதிக்கரையில் இந்த பாலம் நம்மளை சுமந்து கொண்டு இருக்கிறது. இந்த பாலத்தை சம்பத்து முதலியார் அவர்கள் கட்டும் போது ஆங்கிலேயர்களிடம் முறையிட்டு இருக்காங்க. அப்போ இங்க இந்த ரவுண்டு தோணி மூலியமாக இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு பயணம் செஞ்சிருக்கார்கள். அப்போ அவருடைய நினைவுகளை ஆங்கிலேயர் காலத்துல சொல்லுதாங்க, இந்த பாலத்தை நீங்கள் பாலம் போட்டால் நல்லா இருக்கணும், அது அவர் ஒரே வரையில நீங்களே போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது தன்னுடைய மனைவியிடம் தன்னுடைய பையன் இங்கிலாந்து நாட்டுல அங்களுடைய விஜய் இருந்து அவர் அங்க படித்து இருக்கும் போது அவங்களுடைய நட்பு ஏற்படுகிறது. 3 பேரும் கலந்து பேசி தன்னுடைய மனைவியிடம் இருந்த சொந்த நகையை அதை விற்று அந்த அந்த பணத்தை வைத்து யாரிடம் எதுவும் பிரிக்காம அந்த பணத்தை வைத்து கொண்டு அந்த பாலத்தை நம்ம கட்டி கொடுத்திருக்கார்கள். அந்த பாலத்தை இன்னைக்கு நமக்கு 183 ஆண்டு காலமாக நம்மளை சுமந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் பல ஆண்டுகளாக நம்மளை சுமக்கக்கூடிய இலை இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஒரு கீரல் கூட நமக்கு விடலை. அப்படி நிலை நீங்க சுத்தமான முறையில இருந்ததுக்கு இந்த நகர பகுதியில மத்திய பகுதியில தாமிரபரணி நெறிக்கரை நமக்கு அலைஞ்சிருக்கனால அவங்க அவ்வளவு இதை அழகுபடுத்தி நினைவு சின்னமாக கொண்டு வரும் சொல்லியிருக்கார்கள்.